ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் பதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்மஹாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்தபோதம் பக்தியாச்ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. நம்ம ஒரு நாயகமாய் பதிகம் திருவாய்மொழியில 4ஆம் பத்து முதல் திருவாய்மொழி, அதோட அர்த்த விசேஷங்கள் ஓரளவுக்கு பார்த்துட்டு இப்ப பதவுரை 5 பாசுரம் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு 6வதுல இருந்து பார்க்கணும். நேரா பாசுரத்துக்கே போயிடலாம். இல்ல ரொம்ப அழகா ஆழ்வார் என்ன சொல்றார், உபதேச பரமா அமைஞ்சிருக்கு. எல்லாமே சரணாகதி பதிகங்கள் 4ஆம் பத்துல இருந்து உபதேச பரமா அமையும் போது சில விஷயங்கள் நம்மளுக்கு எடுத்து காமிச்சு இது தப்பு, முன்னாடி எது சரின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ற விஷயங்கள் தப்புன்னு எடுத்து காமிச்சா மட்டும்தான் புரியும். அதனால ஒரு 8 பாசுரங்கள் வரைக்கும் அந்த மாதிரிதான் அமைஞ்சுட்டே வருது. எப்பேற்பட்ட ரொம்ப இழிந்து எல்லா விஷயங்களுக்கும் போயிட்டு இருக்கோம். ஆனா எம்பெருமான் திருநாரணன் தாள் பத்தினா எவ்வளவு உய்ய பெற கிடைக்கும் அப்படின்னு காமிக்கிறார். அடுத்தது அதுல வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை முக்குளின் மாய்ந்து மாய்ந்து ஆழ்ந்தார் என் நல்லால் அன்று முதல் நின்றருதியா ஆழ்ந்தார்கள் வாழ்ந்தே நிற்பர் என்பதில்லை நிற்குறில் ஆழ்ந்தார் கடற்பள்ளி அண்ணல் அடியவர் ஆமினோ. ரொம்ப அழகான பாசுரம். நேத்தே இருக்கு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். மீனிங் என்னன்னாக்கா, வைத்தியர்கள் பிழைத்தாரை எண்ணுமா போலே முடிந்தவர்களை எண்ணுகிறதன் ஜீவித்தவர்களும் சிலர் இல்லையோ என்ன, அது இறந்தபடி கேட்கலாகாதோ பின்னை என்கிறார். அப்படின்னா இப்ப ஒரு இடத்துல நிறைய பேர் போயிருக்கா, மாண்டு போயிட்டா, எல்லாரும் போயாச்சு. அப்ப பிழைத்தவர் எத்தனை, ஒரு அலை அடிச்சுன்னு போடுதுன்னு வச்சுக்கோங்க, பிழைத்தவால நம்ம கை விட்டு எண்ணிடலாம் இல்லையா? எத்தனை பேர் போயிருக்கான்றது எதுக்கு எண்ணணும்? பிழைத்தாரையும் என்றாராம் என்றா மாதிரி முடிஞ்சு போனவாள்லாம் எண்ணினா என்னத்துக்கு? ஜீவித்தவர் கொஞ்சம் பேரு தானே அப்படின்னு கேக்குறான். அது ரொம்ப அழகா சொல்ற. வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது நன்றாக வாழ்ந்தவர்கள் என்று நினைக்கப்படுகிறவர்கள் வாழ்ந்த வாழ்வை பேச புகுந்தால், இது இன்னொரு விதத்துல அர்த்தம் என்னன்னா, அந்த என்றது எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கைய கடந்து வந்த பாதையை பார்த்தோம்னாக்கா, எவ்வளவு கடந்து வந்துட்டோம் அப்படின்றத ஒழிய, ஆஹா எப்படி கடந்து வந்துட்டோம் அப்படின்னு நான் சொல்றோம். எப்படி இதை கடந்து வந்தோம் அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா? அதனால எப்போ இந்த சென்டென்ஸும் இருக்கு இல்லையா, வாழ்ந்தா நன்னா வாழ்ந்துட்டே இருக்கிறவா அப்படியே வாழ்ந்துட்டே இருப்பான்னு சரித்திரம் இல்ல, கீழே இருக்கிறவானும் எப்பவுமே கீழே இருப்பான்றதும் இல்ல. எங்க கீழே இருக்கா எங்க மேல இருக்கான்னு பொருட்டுன்றார் ஆழ்வார். மாமழை முக்குளின் இதுதான் பார்த்தோம். பெருமழையில் தோற்றும் நீர் குமிழி போல. குமிழினாக்க பபிள். இதுதான் ரொம்ப அழகா நம்ம கீதாமாவும் சொல்லியிருந்தா. அந்த ஆஹ் வீடுமின் முத்தவம் பதிகத்தோட ரெஃபரன்ஸ் ரெண்டுமே சேம். மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள்னு எப்படி அங்க லைட்னிங்க்கு கம்பேர் பண்றாரோ, இங்க குமிழினா பபிள், நீர் குமிழினா வாட்டர் பபிள். இந்த சரீரமும் இந்த சம்சாரத்துக்கான வாழ்க்கையும் அந்த வாட்டர் பபுள போலதான் இருக்கு. ஆனா அது புரிஞ்சுக்காம நம்ம ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். மாய்ந்து மாய்ந்து அழிந்து அழிந்து ஆழ்ந்தார் என்றல்லார். ஆழ்ந்தார்னா அதோ கதி சொல்றோம் இல்லையா, ராக் பாட்டம். அதான் ராக் பாட்டம் அடைஞ்சாச்சு. அதோகதியை அடைந்தனர் என்று சொல்லப்படுவது தவிர அன்று முதல், அன்றுனா எங்க பிரம்ம சிருஷ்டி காலம் தொடங்கி இன்று அருகே இப்போ வரைக்கும் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தே நிற்பர் என்பதில்லை. வாழ்ந்தவர்கள் ஒரு தன்மையாக வாழ்ந்தே இருத்தல் கிடையாது. நிற்குறைனா நிலை நின்று, குரில்னா நிலை நின்று ஒரு ஸ்டேபிளா ஒரு வாழ்வு இருக்குன்னா எப்ப கிடைக்கும் அந்த ஸ்டேபிளான வாழ்வு? ஆழ்ந்து ஆழ்கடல் பள்ளி, ஆழமாகி நிறைந்த திருப்பார்கடலில் துயில்கின்ற அண்ணல் சுவாமிக்கு அடியவர் ஆமின், அடிமைப்பட்டிருங்கள். Alvar is comparing our life and the way we live in the samsara to water bubble, as how water bubble, even before we touch or when air touches it or a leaf probably, it just bursts. Our life and this shariram, this body is also like that. Someone who is living their life very gratefully cannot live the entire life in the same way. Like that, someone who is at a very low level, they do not continue to live at that level also. Always ups and downs. The stability comes only when we take refuge in Emperuman's Thiruvadigal. ஆமென் சுவையவை
ஆரோடடிசில் உண்டார்ந்த பெண் தூமென் மொழி மடவார் இறக்க பின்னும் துட்டுவார் ஈமென் எமக்கொரு துத்தென்ன இடருவர் ஆதலின் கோமென் துழாய் மொழி ஆதியம் ஜோதி குணங்களே. ரொம்ப அழகான பாசுரம், அழகான ஒரு கேள்வி, அதுக்கு பதிலும் கொடுத்துக்கிறார். ஐஸ்வர்யத்துக்கு நீ சொல்லுகிற தோஷம் உண்டே ஆகிலும் அன்னபானாதிகள் பாரகமுமாய் போக்கியமுமாய் இருக்கிற ஆகாரம் உண்டே என்ன, அதுவும் நிலை நில்லாது என்கிறார். ரெண்டு விஷயம். ஐஸ்வர்யம்னா நம்மளுக்கு பேசிக்கா செல்வம், வெல்த் இல்லையா? அது நிலை நிற்காத அஸ்திரம் சொல்லிட்டார் ஆழ்வார். அடுத்தது அன்னபானாதிகள். அன்னபானாதிகள், அன்னம்னா சாப்பிடுற இந்த சோறு, அன்னம், கெட்டியா இருக்கிற பண்டங்கள். பானம்னாக்க பானம், நம்ம தீர்த்தம், பால், மோர், இதெல்லாமே அந்த பானாதிகள்னா இதையெல்லாம் சேர்ந்து கெட்டியா இருக்கிறது, கெட்டியா இல்லாதது. இது தாரகமாவும் இருக்கு, போகியமாவும் இருக்கு. அப்ப இதுவுமே ஒரு விதத்துல செல்வம் எப்படி இருக்கோ அந்த மாதிரிதானே இதுவும். இது நிலை நிக்காத அப்படின்னா இதுவும் நிலை நிக்காது அப்படின்ற அதுக்கு ரொம்ப அழகா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறார். ஆம் இன்சுவை அவை அடிசில் ஆரோடு அப்படின்னாக்க என்ன, பரமபோகியமாய் ஷட்ரசோபேதமான அன்னத்தை, இந்த ஷட்ரசோபேதமான அன்னத்தை ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. அதுவும் எடுத்துன்னு வந்திருக்கீங்க. இந்த அறுசுவை சொல்றோம் இல்லையா, ஷட்டுனா ஆறு, ஷட் ரசங்கள், உபேதமானன்னா அதான் ஷட் ரசோபேதமானன்னு சொல்றோம் இல்லையா. உபேதமானன்னா இதெல்லாம் கூடி, இந்த 6 ரசங்களும் கூடி வருதம். இதுல அன்னத்துல என்னெல்லாம் கூடி வருது? மதுரம் இனிப்பு, அமலம் புளிப்பு, லவணம் உப்பு, திக்கம்னா கசப்பு, கடுமையா இருக்கு காரமா சொல்றோம் இல்லையா, காரமா இருக்கு. கஷாயம்னா ஒரு துவப்பு இருக்கு இந்த கஷாயத்திலும். இந்த 6 சுவைகள் தான் அறுசுவை உணவுன்னு சொல்றோம் இல்லையா. இப்போ ததியாராதனை பத்தி பேசிட்டு இருந்தோமே, ஆச்சாரியன் திருமாலிக்கு கேளும் போது ததியாராதனை சமர்ப்பிச்சான்னா அதுல அந்த 6 சுவையும் அடங்கி இருக்கும்னு சொல்வா யூஸ்வலா. இந்த 6 சுவை ஷட்ரசோபேதமான அன்னத்தை உண்டு உண்டார்ந்த பின், வயிறார உண்டு தீர்ந்த பின்பு தூமென் மொழி மடவார் இறக்க, வெகு அழகாக பேசவல்ல மாதர்கள் வேண்டிக் கொள்ள. இப்போ யாராவது இன்னொரு ஒரு ரூபாய் சக்கர பொங்கல் எடுத்துக்கோங்கன்னா நம்ம தாராளமா எடுத்துக்க போறோம், வேண்டாம்னு சொல்லவே மாட்டோம் இல்லையா. அதுவும் ரொம்ப அழகா இருக்கிறவா சொன்னா இன்னும் எடுத்துருவோம். அந்த வேண்டுகோளை மீறம் முடியாமல் பின்னும் மேலும் துட்டுவார் தின்று கொண்டிருந்தவர்கள். அப்படி இருப்பதற்கான செல்வம் ஆழ்ந்த அளவிலே எமக்கொரு துற்று ஈனன் என்ன சொல்றான், எமக்கு ஒரு கவளம் கொடுங்கள். கவளம்னா இந்த காலத்துல ஒரு கப்புன்னு வச்சுக்கலாம், நம்ம ஒரு கப்பு. எனக்கு ஒரு கவளம் கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு செல்வத்துக்கும் அன்னத்துக்கும் ஈக்குவேட் பண்ணிடுறாரு அவர். அன்னத்தையும் எனக்கு ஒரு கப்பு வேணும், கவளத்தை வேணும்னு கேக்குறோம் நம்ம. செல்வத்தையும் அதே மாதிரிதான் கேட்கிறோம். இடர் உருவர் தடுமாறி செல்வர்கள் ஆதலால் துழாய் முடி. ஏன்னா ஒரு கப் முடிஞ்சா இன்னொரு கப் காட்டல சாப்பிட்டா திருப்பி சாயந்தரம், அதே மாதிரிதான். ஆனா என்ன பண்ணணும், துழாய் முடி திருத்துழாய் அணிந்த திருமுடியை உடைய ஆதியம் சோதி சர்வேஸ்வரனுடைய குணங்கள், திருக்குணங்களை கோமின் சேர்த்து அனுபவியுங்கோள். அப்போ அது மேல மேல எம்பெருமான் அதே மாதிரிதான் கொடுத்துட்டு இருக்க போறான். இதே சட்ரசோபேதமான அந்த அன்னம், அந்த சட்ரசோ இங்க 6 தான், அவங்கிட்ட இருக்கிறது என்ன அடங்காத திருக்கல்யாண குணங்கள் கொடுக்க போறான் எம்பெருமான். ஆழ்வார் says is comparing selvam, wealth with annam or food. So even food, when we eat, especially when it is very tasty, after Perumal says it, we want more and more of that food. So is that not is that permanent? Alva says that is also temporary, because it has, even though food has the shat rasobedam, means 6 types of tastes. It has sweetness, tanginess, it has saltiness, kasapu, some kind of along with the tanginess, when we eat something like mango and all, we feel we feel a different taste, right? Then karam is very hot, spicy. Kashayam, tuvarpa means if we eat any medicine, there's a slight that tastes something that we don't like, but it has to be included with all the rasas in the food. But Advar says even all of this, when included, doesn't equate to what we get at Embirman's Thiruvadigal. So even the food we take is equal to the selvam, wealth. It is not permanent, it is astiram. குணங்கொள் நிறை புகழ் மன்னர் கொடை கடன் பூண்டிருந்து
இணங்கி உலகுடன் ஆக்கிலும் ஆங்கமனை இல்லார் மனம் கொண்ட போகத்து மன்னியும் நீழ்வர்கள் நீழ்வில்லை பணங்கொள் அரவணையான் திருநாமம் படிமினோ. ராஜ்யஸ்ரீ நிலை நில்லாதொழிவது நாட்டோடு பொருந்தி வர்த்தியாதொழியில்லன் ஒழி வர்த்தியா வர்த்தியா தொழியிலன் அன்றோ அவர்களோடு பொருந்தி வர்த்தித்தாலும் எம்பெருமானை ஆசிரியாவிடில் கிடையாது. இந்த ராஜ்யமே நம்மளுக்கு கிடைச்சா கூட பொருந்தி இருக்குன்னே வச்சுப்போம். ஆனா எம்பெருமான நம்ம ஆசிரியக்கலைன்னா அது பொருந்தி நிக்காதுன்றார். இது அந்த ராஜ்யம் செல்வம். அவனை ஆசிரியித்து பெற்றாலும், இது ஒரு சைட். அடுத்த சைட், அவனை ஆசிரியித்து பெற்றாலும் அவற்றின் சுவாவத்தாலே நிலை நின்றா ஆன பின்பு அவன் தன்னையே பிரயோஜனமாக ஆசிரியுங்கோள் என்கிறார். எம்பெருமான ஆசிரியிச்சதுக்கு அப்புறம், ஆசிரியிக்காம இருந்தா அது நிலை நிற்காது. ஆசிரியிச்சதுக்கு அப்புறமும் அவன் திருவடிகள் தான் பிரயோஜனம், வேற எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. அதாவது அந்த ராஜ்யத்தோட சுவாவம் என்ன? அது டெம்பரரி தான், ஸ்திரம் கிடையாது, அஸ்திரம்னா அது. அதுவும் காமிச்சிடுறாரு இங்க. குணம் கொள் குணசாலிகளும் நிறை புகழ் நிறைந்த கீர்த்தியை உடையருமான மன்னர் ராஜகுமார்களாய் கொடைக்கடன் பூண்டிருந்து ஔதாரியத்தை கடமையாக ஏறிட்டு கொண்டிருந்து இணங்கி உலகுடன் ஆக்கிலும் உலகங்களை சுவாதீனப்படுத்தி ஆண்டாலும், இது நேற்று பார்த்தோம் நம்ம, எல்லாத்தையும் அவ ஆண்டலாம், ஏறிட்டு அவ கொண்டுக்கிறா. ஆனா அது அவளோட தானே, அவளோடதே கிடையாது. ஆங்கு அவ்விஷயத்தில் அவனை இல்லார், ஆங்கவனை இல்லார். இந்த சர்வேஸ்வரனை வில்லாதவர்கள், எம்பெருமான் கிட்ட சரணடையாதவர்கள், மனம் கொண்ட போகத்து மிக நல்ல போகங்களில் மன்னியும் பொருந்தி இருந்தாலும் நீள்வர்கள் அதோகதியை அடைந்தவர்கள் பணங்குள் படமெடுத்தாடுகின்ற அரவு ஆதிசேஷனை அணையான் அடுக்கையாக உடைய சர்வேஸ்வரனது திருநாமங்களை படிமின் நீள்வில்லை. அவன் அந்த திருநாமங்களை படித்தால் வீழ்ச்சி இல்லாத பெருஞ்செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. All the wealth that we have is nothing when compared to எம்பெருமான், who is ஸ்வய பிரயோஜனம். எம்பெருமான் திருவடிகள் are parama bhogyam by themselves, and we cannot compare that to any kingdom or wealth that we acquire. படிமண்ணு பல்கலன் பத்தோடு அறுத்து ஐம்புலன் வெண்ணு செடிமண்ணு காயம் செத்தார்களும் ஆங்கவனை இல்லார் குடிமண்ணும் இன்சுவர்க்கம் எய்தியும் நீழ்வர்கள் நீழ்வில்லை கொடிமண்ணு புள்ளுடை அண்ணல் கழல்கள் குறுகுமினோ. அழகான பாசுரம். ஃபுல்லா என்ன சொல்லியிருக்காரு, 8 பாசுரம் வரைக்கும். ஐஹிக போகம், ஐஹிக போகம்னா, ஐஹிகம்னா இந்த விஷயாந்தரங்கள், லௌகீகத்துல இருக்கிற இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் தான் ஐஹிக போகம். அஸ்திரம் என்றார். 8 பாசுரம் வரைக்கும் அதான் சொல்லியிருக்காரு இல்லையா. இதில் காயிக கிளேஷாத்மகமான தபஸை பண்ணி அந்த தபஃபலம் ஸ்வர்க்கமாக கொண்டு ஸ்வர்க்கத்தை பிராபிக்கும் போது பகவத் பிரசாதம் வேணும். அது உண்டாய பிராப்தித்தாலும் அது தன்னின் சுவாவத்தாலே நிலை நில்லாது என்கிறார். காயிக கிளேஷம், முன்னாடி ஐகிக போகம், ஐகிக போகம்னா விஷயாந்திரம் பார்த்தோம். காயிக கிளேஷம், கிளேஷம்னா நம்ம பார்த்திருக்கோம். ஆழ்வார் கிளேசப்படுறாருன்னு சொல்லும் போது வருத்தப்படுறாரு, எம்பெருமான பிரிஞ்சு சொல்றோம் இல்லையா. உடம்பால வருத்தப்படுறாரு ஆழ்வார். இந்த இடத்துல காயிக கிளேஷம்னா உடம்பால வருத்தம். காயிக கிளேசாத்மகமான என்னது? தபஸ். எல்லாரும் இப்போ சொர்க்கம் போகணும்னா தபஸ் பண்ணி தானே போக முடியும். ரொம்ப உடம்ப வர்த்திச்சுட்டுதான் போகணும் இல்லையா. அந்த காயிக கிளேசாத்மகமான தபஸை பண்ணினா கூட ஸ்வர்க்கம் கிடைச்சிட்டு கொஞ்ச நாள் அனுபவிக்கலாம். திருப்பி எங்க வரணும்? ஸ்வர்க்கத்துல இருக்கிறவாள்லாம் திருப்பி கீழே பூலோகத்துக்கு வந்தே ஆனும். கர்மாதீனம், அதுவும் கர்மாதீனமா போயிடுறது. ஸ்வர்க்கத்துல இருந்தா ஸ்வர்க்கத்திலேயே முடிச்சிட முடியும்னு கிடையவே கிடையாது. புண்ணியங்கள் எல்லாம் செலவாக அங்க இருந்து திருப்பி கீழே வந்தே ஆனும் இல்லையா. அப்போ எம்பெருமானோட ஒரு பகவத் பிரசாதம் வேணும். ஆனா அந்த பகவத் பிரசாதம் பட்டா கூட அந்த ஸ்வர்க்கத்தோட சுவாவம் என்ன? நிலை நிக்காது, அஸ்திரம் தான். திருப்பி நம்மள பரமபதமா கூட்டின்னு போறது இல்லையே, நிலை நிக்காதுன்றது. படிமண்ணு பரம்பரையாய் வருகின்ற பல்கலன் பல பல ஆவரணங்களையும் பத்தோடு அறுத்து சவாசனமாக விட்டவர்களாய், சவாசனமான மூச்சு காத்து கூட படாமன் வாழை, அந்த மாதிரி சவாசனமாக விட்டார்களாய் ஐம்புலன் பஞ்சேந்திரியங்களையும் வென்று வசப்படுத்தினவர்களாய். யார சொல்றார்?
யாரெல்லாம் தபசு பண்றாலும் இதுதானே வழி வழியா அவளுக்கு என்னெல்லாம் இருந்ததோ எல்லாத்தையும், ஆபரணம்னா இங்க வெறும் ஆபரணம் இல்ல, எல்லா சொத்தும் எல்லாத்தையும் விட்டுடுறா. ஐம்புலன்களை அடக்கி வைக்கிறா. செடி மண்ணு தூறு மண்டி கிடக்கும்படியாக எது இந்த சரீரத்தை காயம் சரீரத்தை செற்றார்களும் தவ விரதங்களால் வெறுக்கின்றவர்களும் ஆங்கு அவ்விஷயத்தில் அவனை இல்லார். அந்த எம்பெருமானை ஆசிரியித்த இல்லாதவர்கள் குடிமண்ணும் ஆசிரியிக்கலன்னு வச்சுக்கோங்க. வெறும் இந்த தபசு பண்ணி தரத்தை பண்ணிடுறான். அந்த தபசுக்கான பலனுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. எம்பெருமான ஆசிரியிக்கலன்னா குடிமண்ணும் வெகு காலம் நிலை பெற்றிருக்கும்படியான இன்சுவர்க்கம் இனிமையான சுவர்க்கத்தை எய்தியும் மீள்வர்கள் அடைந்தும் திரும்புவர்கள் எங்க இங்க. ஆதலால் கொடிமண்ணு புல்லுடை கருடத்வஜனான அண்ணல் சுவாமியினுடைய கழல்கள் குறுகுமென் திருவடிகளை கிட்டுங்கள். கிட்டினா என்னார்து? மீள் இல்லை என்று மீட்சி இல்லாத பெருஞ்செல்வம் உண்டாகும். Even when we so far Alvar talked about the Vishayantarangal, Laukika pleasures, worldly pleasures we had. But now he is talking about those Munivargal who does extreme tapas. They hurt their body and they don't care about their body. To get Swarga Loga, they do lot of tapas. But even after getting that, till their punya count is exhausted, they can stay in Swargam. Then they have to come back to this Laukikam to balance their karma palan. So what is permanent is only Emberiman's Thiruvadigal. Even Suvargam is not permanent, Alvar says. உருகமிக உணர்வத்தோடு நோக்கி எல்லாம் விட்ட இருகள் இறப்பென்னும் யானிக்கும் அப்பயன் இன்னையே சிறுக நினைவதோர் பாசம் உண்டாம் பின்னும் வீடில்லை மறுகளில் ஈசனை பற்றி விழாவிடில் மீடகுதே. பூமியில் ஐஸ்வர்யம் ஸ்வர்கானுபவம் இதை நிலை நில்லா என்றார். இதுவெல்லாம் முன்னாடி சொல்லிட்டார். கீழ் நான் இனிமே இவை போல் அன்றிக்கே ஆத்ம லாபம் நிலை நின்ற புருஷார்த்தமே என்னில். இப்போ ஆத்ம லாபம்னா ஆத்மாவையே கைங்கரிய கைவல்யாத்தின்னு சொல்றோம் இல்லையா, ஆத்மாவையே அவளே அனுபவிச்சுட்டே இருக்கா. ஆத்மா அனுபவிச்சுட்டே இருக்கு கைவல்யத்துல, அதுவுமே புருஷார்த்தம் கிடையாதுன்னு சொல்ல போறாரு. இப்போ கீழ் சொன்னத்தை குறித்து, ஆனா ஐஸ்வர்யத்தோட இது பெட்டர்னு நினைப்போம் இல்லையா, இதுவும் கிடையாதுன்ற கீழ் சொன்னத்தை குறித்து ஒரு நன்மை உண்டே ஆகிலும் பகவத் ஆனந்தத்தை பற்ற இது ஏகதேசமாயிருக்கையாலே அதுவும் தன்னிது. ஏகதேசம்னா இப்போ நம்ம திருமலையில போய் திருவேங்கட முடியான சேவிக்கணும், கீழ் திருப்பதியிலே போய் நின்றுண்டு தாயாரையும் சேவிக்காம படியிலே நின்றுண்டு அப்பாடா திருமலைக்கு அடைஞ்சிட்டோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் ஏகதேசம். அந்த கீழ் படிக்கட்டு ஒரு அங்கம் தான் இல்லையா. இன்னும் மலை இருக்கு, கீழ் திருப்பதி இருக்கு, மேல இருக்கு, நிறைய இருக்கு. ஏகதேசம்னா ஒரு பகுதி தான் அதுல. அதே மாதிரிதான் இந்த கைவல்யமும் ஆத்ம லாபமும் ஒரு பகுதி தான்ற ஏகதேசமாகையாலே அதுவும் தன்னிது ஆன பின்பு அவனை பற்ற பாருங்கோள் என்கிறார். குறுக பட்டிமேயாதபடி மனத்தை குறுக்கி உணர்வத்தோடு ஞான ஸ்வரூபனான ஆத்மாவோடு மிக நோக்கி நன்றாக சேர்ந்து ஆத்ம சாட்சா்காரத்தை பண்ணி எல்லாம் விட்ட ஐஸ்வர்யம் பகவத் அனுபவம் முதலிய எல்லாவற்றையும் வெறுத்தவனாய் இருகள் இறப்பென்னும் சங்கோஷ மோட்சமாகிய கைவல்ய மோட்சத்தில் விருப்பம் கொண்டவனான ஞானிக்கும் ஞான யோக நிஷ்டனுக்கும் அப்பயன் இல்லையேல். அந்த பகவத் உபாசனம் இல்லையாகில், பகவத் உபாசனம் எம்பெருமான் கிட்ட ஒரு ஆசிரியத்து இருக்கிறது. சிறுக அற்பமாக நினைப்பதற்கு உறுப்பான ஓர் பாசம் உண்டாம், ஒரு பந்தம் உண்டாகும், பின்னும் அதற்கு மேலே வீடில்லை. அந்த கைவல்ய மோட்சத்தை ஒரு நாளும் விட்டு நீங்குவதன்று. ஏன்னா இப்ப கைவல்யத்துல இறங்கிட்டோம்னா ஒரு சில விஷயங்கள், சில பேருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதே அனுபவிச்சுட்டே இருப்பா. அது நம்மளுக்காக ஆயிடும், எம்பெருமானுக்காக இல்லவே இல்லது. மறுதலில் ஏய பிரதிபடனான ஈசனை எம்பெருமானை பற்றி இடாவிடில் அதுவே வீடு, ஆசிரியித்து நீங்காவிடில் அதுவே பரம புருஷார்த்தம். எம்பெருமான் திருவடிகள் ஆர் த ஒன்லி பரம புருஷார்த்தம். ஐஸ்வர்யம், வெல்த், ஸ்வர்கானுபவம், பீயிங் இன் ஸ்வர்கம், doing கைங்கரியம் just for our sake of doing and not for his சுகப்பு, எம்பெருமான்ஸ் and தாயார் சுகப்பு is all not புருஷார்த்தம். அகுதே உய்ய புகுமார் என்ன கண்ணன் கழல்கள் மேல் பொய்பூம் பொழில் சூழ் குருகூர் சடகோபன் குத்தேவல் செய்கோலத்தாயிரம் சீத்தொடை பாடல் இவை பத்தும்
ஆக்காமல் கற்பவர் ஆழ்துயர் போய் உய்யர் பாலரே. அழகான நிகமன பாட்டு. என்ன சொல்றார்? பத்தும் கற்றார், திருவாய்மொழி பத்தும் கற்றார் ஐஸ்வர்யாதி சுத்ர புருஷார்த்தத்தை தவிர்ந்து பகவத் கைங்கரியைக்க போகராவர். பகவத் கைங்கரியைக்க போகராவர் என்கிறார். உய்ய புகுமாறு உஜ்ஜீவனோபாயம் அகுதே என்ன. அகுதேன்னா அதுவேன்னு சொல்றோம் இல்லையா? என்னது அதுவே? திருநாரணந்தாள் தானே ஆரம்பிச்சார். திருநாரணந்தாள் காலம் பெற உய்ய உய்ய புகுமினோன்னு சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி தாள்களை என்று அறுதியிட்டு யாரு? திருநாரணன் தாள்கள். கண்ணன் எம்பெருமானுடைய கழல்கள் மேல் திருவடிகள் விஷயமாக கொய்வதற்கு உரிய பூக்கள் நிறைந்த பொழில் சூழ் சோலைகளால் சூழப்பட்ட குருகூர் திருநகரிக்கு தலைவரான சடகோபன் ஆழ்வாருடைய குத்தேவல் வாசிக கைங்கரிய ரூபமாயும் செய்கோலத்து சர்வாலங்கார சம்பந்தமாயும் இருக்கிற ஆயிரம் ஆயிரம் தொகையுள்ள சீர்தொடை பாடல் சீர்னாலே திருகுணங்கள், திருகுணங்களை இட்டு தொடுத்த மாலை போன்ற இப்பாடலில் இவை இப்பத்து பாசுரங்களையும் அக்காமல்னா குறைவின்றி, இந்த இடத்துல குறைவின்றி கற்பவர் ஓதும் அவர்கள் ஆழ் துயர் போய் ஆழ்ந்த துயர் நீங்க பெற்ற உய்யர் பாலர் உஜ்ஜீவிக்கும் தன்மை உடையவராவர் அப்படின்னு ஆழ்வார் இந்த பதிகத்துல ரொம்ப அழகா உபதேசபரமா அமைஞ்சிருக்கிற பதிகம். எல்லா விஷயாந்தரகத்திலையும் விட்டுட்டு எம்பெருமான் திருவடிகள்லயே மட்டும் வந்து பத்தணும்னு காமிக்கிறார். அடுத்தது ரொம்ப அழகான பதிகம், தாய் பாசுரமா அமையது. என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனி இந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானா ஜெய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.